மீன் வறுக்கிறது சும்மா கிடையாது. ஒரு கருவேப்பிலை போடணும், அதுக்கு ஒரு பூண்டு தட்டி போடணும், ஒரு மீன் கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் அதை எடுத்து சாப்பிட்றப்ப அழகா இருக்கும். பாருங்க, சும்மா புஷ்ன்னு வரும். அடுப்புங்க பார்த்தீங்களா? நல்லா வஞ்சிர மீன் எப்படி பாருங்க. இவ்வளவு கருக விடணும்னு இல்லை, மீன் அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கு அப்படியே அந்த வஞ்சிர மீன் எப்படி தெரியுமா இருக்கும். அப்படியே கலர்ஃபுல்லா சாப்பிட்டாதான் தொண்டையில கண்டு பார்த்த உடனே அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும் தோணும். அப்படி பண்ணணும். பாருங்க எப்படி இருக்கு, சும்மா கண்டமா. அது கூட பார்த்து நம்ம செய்யணும். ஒன்னொன்னுமே பார்த்து செஞ்சோம்னா அந்த சமையல் அவ்வளோ அழகா இருக்கும். கரிஞ்சதுனால எடுத்துடலாம், இந்த கருவேப்பிலாம் எடுத்துடலாம், வேற கருவேப்பிலை போடலாம். நல்லா கொஞ்சம் தீ மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. காற்று அடிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தீ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நீங்கள் காற்று இல்லாத இடத்துல பண்ணுறப்போ கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுட்டு அதை விளக்கலாம். நல்லா கண்டமாக வஞ்சிரம் மட்டும் கழுவுறப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே தண்ணியில் போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்து வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு உரைச்சிட்டு ஒரு 4-5 தண்ணியில் கழுவிக்கணும். ஆனால் அப்புறம் வறுத்த பிறகு பாருங்கள் நல்லா கண்டமாக ஆயிடுச்சு. ஒரு ஆனியன், ஒரு லெமன் அப்படியே பிழிஞ்சு சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா. பீச் மசாலா அதுக்கு தனி அந்த மசாலா மட்டும் ஒன்று சொல்கிறேன் ஒரு வாட்டி. அந்த மசாலா போட்டு மீனை வறுத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை நல்லா போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை ஸ்மெல் அழகா வரணும். அந்த ஃப்ளேவர் மீன்ல ஏறிச்சுன்னா அதே கம்மன்னு இருக்கும். இங்கே இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேருக்கு பூண்டு பிடிக்காது, அதனால பூண்டு போடலை. நம்ம எண்ணெய் விட்டு முதல்ல பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் மீன் போடுறப்ப அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெயை விட்டுட்டு அப்புறம் திருப்பி அழகாக போடணும். போட்டால் அந்த ஆனியன் அந்த லெமனோட செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.